சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன? எல்லாரும் சொல்லணும். என்ன தொழுகை? என்ன தொழுகை? துஹரா? என்ன தொழுகை? ஃபஜ்ர். நாம் எப்போது தொழுகிறோம்? எப்போது தொழுகிறோம்? சூரியன் பெரும்பாலான மக்கள் இல்லை மாஷா அல்லாஹ் சூரியன் உதயமானதற்கு பிறகு. பலர் எழுந்த அவசரத்தில் 9 மணி ஆனால் காலேஜில் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம். ஆனால் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம். யா அல்லாஹ், எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள். யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையின் வெளிப்படை எமக்கு முக்கியமாக தெரிகிறது. மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது. தொழுகையை விடுவதெல்லாம் 5-10 ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது. சினிமா தியேட்டர்களில் படம் பார்த்து கொண்டிருப்போம். தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக. ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்து கொண்டிருப்போம். தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக. இப்போ அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா? முக்கியமா? சுப்ஹானல்லாஹ். அதாவுஸ்ஸலா, தொழுகையை பாழாக்குவார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி? கையா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான். தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவற விடுபவர்கள். தொழுகை ஏதோ கடமை அல்ல, தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல. நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாமோ ரப்புக்கு தேவை கிடையாது. அதை வைத்து இறைவன் என்ன செய்ய போகிறான்? அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய 2 சஃப் அவனை என்ன செய்துவிட போகிறது? அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உன் குறிக்கோளை அடைவதற்கு, உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து, ஆயுதம். அஸ்ஸலா ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ்.